தமிழக சட்டசபை தேர்தலில் ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் மக்கள் நீதி மய்யம் தலைவரும், பாராளுமன்ற உறுப்பினருமான திரு. கமல்ஹாசன். அவருடன் மகள் ஸ்ருதிஹாசனும் வந்து வாக்களித்தார். அப்பாவும் மகளும் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியானது. அதை பார்த்த பலரும் கமலையும், ஸ்ருதிஹாசனையும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமூக தலைவாசிகள் கூறியிருப்பதாவது: கமல்ஹாசனால் 2 நிமிடங்கள் வரிசையில் நிற்க கூட முடியாதா? ஸ்ருதிஹாசன் என்ன சாதித்து விட்டார் என்று வரிசையில் நிற்காமல் அப்பாவுடன் உள்ளே சென்றிருக்கிறார். ஊருக்குத்தான் உபதேசம் போன்று. ஆனால் கமல் எந்த விதிமுறையும் பின்பற்றுவது இல்லை. சினிமா நடிகர் என்றால் கொம்பா இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள். இதை பார்த்த கமல் ரசிகர்கள் கூறியிருப்பதாவது: பக்தி இல்லாத ஆட்களை பார்த்தால் உங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். கமல்ஹாசன் ஒன்றும் முந்திக் கொண்டு செல்லவில்லை. அவருக்கு முன்பு நின்றவர்கள்தான் நீங்கள் போங்க என்றார்கள். நான் போகட்டா என்று கேட்டுவிட்டுத்தான் சென்றார். கமல் வரிசையில் நின்றால் கூட்டம் கூடிவிடும் என்று போலீசார் தான் அவரை உள்ளே அழைத்தது போன்று தெரிகிறது. கூட்டம் கூடி வாக்குச்சாவடியில் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருக்க கமல்ஹாசனை வரிசையில் நிற்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள். உடனே வடக்கிலிருந்து வந்து குறை கண்டுபிடிக்க வந்துவிட்டீர்களே என தெரிவித்தனர். கமல்ஹாசன் வேண்டுமென்றே முந்திக் கொண்டு உள்ளே சென்று வாக்களிக்கவில்லை. உண்மை தெரியாமல் பேசக்கூடாது என்று உலகநாயகனின் ரசிகர்கள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார்கள். நேற்று வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் இன்று எக்ஸ் தளத்தில் முதலில் ட்ரெண்டாகி வருகிறார் கமல்ஹாசன் அவர்கள்.